கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல், நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார். எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை ஏற்ற காலத்தில் உயர்த்திடுவார். நான் இப்போ இருக்கிறபடி அல்ல, நான் ஏற்ற காலத்தில் வீடு வாசலை கட்டி நான் பிரதிஷ்டை பண்ணுவேன், என் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுவேன், என் வாழ்க்கை உயரும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எத்தனை பேர் சொல்லுங்க? ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல், நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல், நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கரத்தில் நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் கரங்களை தட்டி உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உலக தோற்றம் முன்னே உன்னை முன்குறித்தாரே, தாயின் கர்ப்பத்தில் உன் கருவை கண்டாரே. உள்ள கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. உள்ள கையிலே உன்னை வரைந்துள்ளார், உன்னை உயர்த்துவார், கர்த்தருக்கு காத்திரு. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த நேரத்திற்கு பொறுமையாய் காத்திரு. காலத்திற்கு முன்னே நீ அவசரப்படாதே, கர்த்தர் குறித்த காலத்திற்கு பொறுமையாய் காத்திரு. உன்னை கொண்டு தான் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். உன்னை கொண்டு தான் செய்ய நினைத்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் என்னை உயர்த்துவார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் எப்பவுமே சந்தோஷமா இருந்திருக்கேன். அது காரணம் என்னன்னா, என் வாழ்க்கையில் ஒரு இலக்கை நான் நினைத்து நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இவ்வளோ தூரம் ஆண்டவர் உயர்த்திட்டார், இனியும் உயர்த்துவார், இனியும் உயர்த்துவார், இனியும் உயர்த்துவார். எனக்கு ஒவ்வொரு நாளுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, என் இலக்கை நோக்கி நான் நகர்ந்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் சென்னை போகணுன்னு ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்க, சூளகிரி வரை வந்துட்டீங்க. உங்களுக்குள்ள வர ஒரு அற்பமான ஒரு சந்தோஷம். என்ன சார் சந்தோஷம்? சென்னை போகிறது ரொம்ப தூரமாக இருந்தாலையும் எவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க? சூளகிரியை தாண்டிட்டீங்க. அடுத்து கிருஷ்ணகிரி வந்துருச்சு, இன்னும் கூட ஒரு சந்தோஷம். அடுத்து வேலூர் வந்துட்டா, பூந்தமல்லி வந்துட்டா, அப்பா வந்துட்டோம், அல்லேலூயா. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேற நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார்.
இப்போ நீங்கள் இருக்கிற பிரகாரம் இல்லை, கொஞ்சம் முன்னேறி இருக்கிறீங்க. இது உங்களுடைய முடிவல்ல, நீங்கள் கண்களால் காண போகிறீங்க. நீங்கள் நினைத்ததற்கு வேண்டிக் கொண்டதற்கு மேலாக கர்த்தர் செய்கிறதை. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அதை ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்த போகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நிச்சயமாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஆமென். இந்த விசுவாசம் தான் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆமென். யோசேப்புக்கு பல நெருக்கடி இருந்தாலும் அவனை ஆண்டவருக்குள்ள இருந்தது காரணம், எனக்கு தரிசனம் கொடுத்தவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும் தேவன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும் தேவன். யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. யாக்கோபுக்கு ரொம்ப பிடித்தமான பிள்ளை யாரு? யோசேப்பு. அல்லேலூயா. யோசேப்புக்கு பல வர்ண அங்கிகளை அவன் தகப்பன் கொடுத்திருந்தான். யாக்கோபுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக், ஈசாக் அடுத்தது நான், இந்த கூட்டத்தை வழிநடத்துகிறோம். அதுக்கு அடுத்தது எனக்கு 12 பிள்ளைகள் இருந்தாலும் கூட யார் தான் வழிநடத்துவான்? யோசேப்பு தான் வழிநடத்துவான்றது தகப்பனுக்குள்ள ஒரு எண்ணம். அல்லேலூயா. அதனால் யோசேப்புக்கு பல வர்ண அங்கிகளை கொடுத்திருந்தான். ஏன் அப்படின்னா, அவங்க அண்ணன்மாரெல்லாம் துன்மார்க்கமாக இருந்தால் கூட இவன் எப்படி இருந்தான்? பரிசுத்தம். அவங்க அண்ணன்மார் பண்ணுற துன்மார்க்கத்தெல்லாம் யாருக்கு வந்து சொல்லுவான்? அதனால் விளையம் பயிர் முளையில தெரியுன்ற மாதிரி இவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் பார்த்த உடனே அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்த ஜென்ரேஷனை யார் தான் வழிநடத்துவான்? யோசேப்பு தான் வழிநடத்துவான் என்று. அல்லேலூயா. அதற்கு தகுந்தாறு போலவே பயந்த காரியம் நேரிடுன்னுவாங்க இல்லையா? அல்லேலூயா. அவங்க அண்ணன்மாரெல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க? அப்பா இவனுக்கு, இளையவனுக்கு என்ன பண்ணிடுவார்? அடுத்த கூட்டத்தை வழிநடத்துகிற பொறுப்பை கொடுத்துருவார் போல தெரியுது. மூத்தவன் நான் இருக்கிறேன், அதுக்கு அடுத்தவன் நான் இருக்கிறேன், அதுக்கு அடுத்தவன் நான் இருக்கிறேன், இவன் இத்தினூண்டு பையனாக இருக்கிறான், எங்களெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு மேன்மைப்படுத்துகிறாரு என்று சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு கூட்டத்தை வழிநடத்துறது, தலைமையை தோன்றது ஒரு கெத்து தானே. அல்லேலூயா. மூத்த மகன் யாரு? ரூபன். அவனுக்கு கோபம் இருந்திருக்குமா இல்லையா? நான் தான் மூத்த மகன், நான் தான் சிரேஷ்ட புத்திரன், நீங்கள் எனக்கு பல வர்ண அங்கேயே கொடுக்காம என்ன கூட்டத்துக்கு வழிநடத்துகிற தலைவனாக நினைக்காம இச்சுனூண்டு இருக்கான் குட்டி பையனை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்களே, கோபம் இருந்திருக்குமா இருக்கா? அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கழுது கூட்டம் நிறையா இருக்கலாம், சிங்க கூட்டம் கொஞ்சமாக இருந்தாலும் சிங்கம் தான் ஜெயிக்கும். மாமிசத்தில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்கலாம், ஆவியில் இருக்க ஒரு சிலராக இருந்தாலும் அவங்க நினைக்கிற காரியம் தான் நடக்கும். ஆமென். ஆமென். பாருங்க, அவங்க அண்ணன்மாரெல்லாம் பயந்தபடியே ஒரு நாள் ஒரு செய்தி சொல்கிறான். யாரு? யோசேப்பு. நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நான் வயலில் நம்ம எல்லாருமே அறுவடை பண்ணி என்ன பண்ணுறோம்? கட்டுறோம். என்னுடைய கதிர்கட்டுகள் நிமிர்ந்து நின்றது, உங்கள் அரிக்கட்டெல்லாம் ஏன் அரிக்கட்டை வணங்கினதுன்னு. உடனே அவங்க அண்ணன்மாருக்கு புரிஞ்சு போச்சு. ஏற்கனவே உள்ளத்தில் பயந்துட்டு தானே இருக்காங்க. அப்பா இவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்ருக்கிறாரு, இவனுக்கு பல வர்ண அங்கிகளை கொடுத்துட்ருக்கிறாரு, அடுத்த வாரிசு இவன் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, இவன் அதுக்கு தகுந்த மாதிரியே இவன் சொல்கிறானேன்னு சொல்லி உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, துரைத்தனம் பண்ண போறியா? அது கேட்குறாங்க. ஆதியாகமம் 37:8. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி
அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் ஆ, அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமானா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவன் மேல ஒரு கண்ணு தான். அவங்க அண்ணன்மாருக்கெல்லாம் என்னது? ஏற்கனவே ஒரு கண்ணு தான். ஆனா இவன் சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் அதிகமாக பழிச்சாங்க. ஏன்னா நீ என்னங்களை ஆள போறியா? நாங்கெல்லாம் உம்மை வணங்குறோம். எங்களுடைய அரிக்கட்டெல்லாம் உன் அரிக்கட்டை வணங்குதுன்னா என்ன அர்த்தம்? உன் அரிக்கட்டை நிமிர்ந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? எங்களெல்லாம் நீ ஆள போறியா? அதிகமாய் பகைத்தார்கள். சரி, அதோடு விட்டானா இன்னொரு சொப்பனத்தை கண்டு சொல்றான், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் என்ன பண்ணிச்சு? வணங்குச்சு. அவங்க அப்பாவுக்கு இப்போ கோவம் வந்துருச்சு. 10வது வசனம், இதை அவன் தன் தகப்பனுக்கு தன் சகோதரர்களுக்கு சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், சோர்ந்து போகாமல் நீ அவசரப்படாமல், அழைத்தவரின் கருத்து நீ அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்திடுவார், ஏற்ற வேளையில் பயன்படுத்திடுவார். பாருங்க, இன்னும் சொப்பனம் நிறைவேறவே இல்லை. என்னது சொப்பனம்? ஒரு ஒரு நைட்டு ஒரு சொப்பனம் கண்டப்பா அப்படின்னு தான் உடனே என்ன வந்துருச்சு அவங்களுக்கு? பொறாமை. பாருங்க, பக்கத்தில் இருக்கிற உங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு வீடு கட்டலான்னுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, அதுவரை கலகலப்பாக பேசிட்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. இல்லையா? என் பிள்ளைக்கு ஒரு 20 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணலான்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, வெடிச்சிரும் அப்படியே. இல்லையா? ஆமே. இவன் அண்ணன்மாரை நம்பி, நம்ம அண்ணன்மார் நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்பா அம்மா நம்ம என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்படி ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு, கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறாருன்னு சந்தோஷமா சொன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? இதுதாங்க உலகம். பக்கத்தில் இதுதான் உலகம். இதை நீ புரிஞ்சுக்கணும். அல்லையில இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீ கவலை இல்லாமல் வாழுவ. இல்லாட்டி எங்கள் அக்கா இப்படி பண்ணுறாளே, அண்ணன் அப்படி பண்ணுறானேன்னு ஓயாமல் புலம்பிட்டு இருப்ப. உலகம் இதுதான், இப்படி தான் இருப்பாங்க. அல்லையா? இந்த சோறு இப்படி தான் நேராக நிற்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா அதை பற்றி கவலைப்படுமையா? இது நேராகவே நிற்குது, நேராகவே நிற்குதுன்னு. அல்லையா? உலகம் என்னத? நாம் உயர்ந்தால் விசனப்படும், சந்தோஷப்படாது. அதோடு விட்டாங்களா? என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவனை கொன்று குழியில் போடணும்னு சொல்லி தீர்மானிக்கிறாங்க. பாருங்க, ஆதியாகமம் 37:18. அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. எப்படி சதியோசனை? அவன் என்னப்பா தப்பு பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? அவனை இப்போ கொலை பண்ணி குழியில் போடுற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்? உங்களது எதனா பறித்து கொண்டானா? உங்களை யாருன்னா ஏமாத்திட்டானா? உங்களது அபகரித்து கொண்ட என்ன கர்த்தர் உன்னை உயர்த்தவனு தரிசனம் கொடுத்தார். அவனுக்கு என்ன கொடுத்தார்? கர்த்தர் உன்னை உயர்த்தவனு அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அதுக்கு எதுக்கு அவனை கொன்னு குழின்னு போடணும்? ஆமே.
அது மட்டுமல்ல, கீழே வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ஆமென். கல்யாணம் வச்சுக்கிற எப்படி கல்யாணம் நடந்துருதுன்னு பார்த்துருவோம். சீப்பு எடுத்து ஒழிச்சு வைடா. அவங்களால அவ்வளோதாங்க முடியும். சீப்பை தான் ஒழிச்சு வைக்க முடியும். கர்த்தர் நினைச்சதை தடப்பட முடியாது. அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற தேவன். ஆமென். சீப்பை தான் ஒழிச்சு வைக்க முடியும். அவ்வளோதான் முடியுமே தவிர வேற ஒன்றும் முடியாது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர செய்கிற தேவன். அவர் ஒருவனை உயர்த்த நினைச்சிட்டா எந்த மனிதனாலும் தடை பண்ண முடியாது. ஆமென். உங்களை உயர்த்த தான் போறாங்க. உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்க்க தான் போறாங்க. ஆமென். தூரத்தில் வரும். இவன் நல்ல எண்ணத்தோடு அண்ணன்மாருக்கு சாப்பாடு கொண்டு போறான். அவங்க கெட்ட எண்ணத்தோடு இதோ வரான் சொப்பனக்காரன், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துருவோம், அவனை கொன்று எங்கே போடுவோம்? பாருங்க, கர்த்தர் உயர்த்துகிறார் என்ற ஒரே காரணத்துக்காக அவனை கொலை செய்ய நினைக்கிறாங்க. இவன் நினைச்சா அண்ணன் நமக்கு என்கரேஜ் பண்ணுவான். நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் அண்ணன் நினச்சா எனக்கு உதவி செய்யலாம், எங்கள் அப்பா நினச்சா உதவி செய்யலாம், என் தம்பி நினச்சா எனக்கு உதவி செய்யலாம், எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேன்றாங்க. ஒன்று பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டாங்க. இல்லையா? பொறாம தான் படுவாங்க. என் வாழ்க்கையில் அது நிறைய உணர்ந்திருக்கேன். ஒரு நாள் கூட ஒருத்தர் கூட என்னுடைய உயர்வுக்காக, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஆலோசனை கொடுத்ததில்லை, அல்லது ஒரு சின்ன சப்போர்ட்டு கூட பண்ணதில்லை. நல்லா இருக்கிறான்னு பொறாம தான் படுறாங்களே தவிர உதவி செய்யறதுக்கு, அல்லது நீ நல்லா இருக்கிற பரவாயில்ல கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறான்னு சொல்லவோ, பாராட்டவோ, என்கரேஜ் பண்ணவோ, அல்லது ஆலோசனை சொல்லவோ அல்லேலூயா, நம்மளதை எப்படி அபகரிச்சுக்கலான்னு தான் பார்க்குறாங்க. ஆமென். பாருங்க, அவன் சகோதரர்கள் இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறுன்னு பாருங்க. இவனை வெட்டி என்ன பண்ணும்? கொலை செய்து குழியில் போடுவோம். அல்லேலூயா. ஏன் ஒரு தரிசனத்துக்காக கொலை வரைக்கும் இவங்க யோசிக்கிறாங்க? என்னைக்காவது யோசிச்சிங்களா? இவன் கண்டது என்ன? வரும் சொப்பனம் தான். எல்லாருக்குள்ளே வர மாதிரி தான் சொப்பனம் அவனுக்கு வந்துச்சு. எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்குற மாதிரி தான் கர்த்தர் அவனுக்கும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஏன் அவனை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க? என்னைக்காவது யோசிச்சு இருக்கிறீங்களா? காரணம் என்னன்னா, அவனுக்கு வந்து சொப்பனம் அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதத்துக்கானது அல்ல. அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதத்துக்கானதுன்னா இவ்வளோ பெரிய திங்கிங் அவங்களுக்கு வந்திருக்காது. சாத்தான் அப்படிப்பட்ட யோசனை அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டான். அவனுக்கு வந்த தரிசனம் அந்த கூட்டத்தையே காப்பாற்றக்கூடிய தரிசனம். ஆமென். ஆதியாகமம் 45:7 வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேசத்தில் ஒரு பஞ்சம் வரும்போது ஆபிரகாமின் சந்ததி, பரிசுத்த சந்ததி மரிக்க போகிறார்கள் என்பதை தேவன் அறிந்ததுனால அந்த பஞ்சத்திலிருந்து, மரணத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக யாரை தெரிந்து கொண்டார்? அதற்கு தான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். இப்போ சாத்தானுக்கு என்னன்னா, அந்த பரிசுத்த சந்ததி அழியணும். இயேசு கிறிஸ்து எதில் தான் தோன்றுவார்? பரிசுத்த சந்ததியிலிருந்து தான் தோன்றுவார். ஆபிரகாம் அந்த விசுவாச சந்ததியிலிருந்து தான் தோன்றுவார். அந்த சந்ததி அழிஞ்சிருச்சுன்னா
கிறிஸ்து வரமாட்டார், நம்ம தலையை நசுக்க மாட்டார், நம்ம அதிகாரம் பறிப்போகாது. பாருங்க, தேவன் ஒரு திட்டம் போட்டால் அதுக்கு எதிரடியா பிசாசு வரும். யோசேப்பை வைத்து அந்த பஞ்ச காலத்தில் ஆபிரகாமின், ஈசாக், யாக்கோபின் சந்ததியை பாதுகாக்க நினைக்கிறார். அதே நேரத்தில் சாத்தான் அழிக்க நினைக்கிறார். இன்னொரு இடத்துல கூட காட்டுறேன் பாருங்க. மோசேனுடைய காரியம் யாத்திரையாம் 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாரும் கட்டளையிட்டான். பாருங்க, எகிப்தில் எத்தனை ஆண்டுகள் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்? 430 ஆண்டுகள். அது வரைக்கும் சட்டம் போடலங்க. இப்படி ஒரு சட்டமே வரல. மோசே பிறந்த உடனே ஒரு சட்டம் வருது. என்ன வருது? என்னைக்காவது யோசிச்சுங்களா? இவ்வளோ நாள் இல்லாமல் மோசே பிறந்த பின்னாடி மட்டும் இப்படி ஒரு சட்டம் வருதுன்னு. ஏன்னா மோசே மூலமாக இஸ்ரவேலர்கள் மீட்கப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள் என்பதை சாத்தான் அறிந்திருந்தான். அதனால மோசே குழந்தையிலேயே கொலை செய்ய நினைத்தான். நீங்கள் ஒரு இரட்சகர் என்றால், நீங்கள் ஒரு கிராமத்திற்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு பட்டணத்துக்கு ஒரு மீட்பர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்புவார். பாருங்க, இயேசு மூலமாக உலகம் முழுவதுக்கு ரட்சிப்பு. என்ன செய்தான் தெரியுமா? வாசிங்க, மத்தேயு 2:16. அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். பாருங்க, இப்ப புரிஞ்சுச்சா? இயேசு மூலமாக பூமிக்கு ரட்சிப்புன்னு தெரிஞ்ச உடனே முளையிலேயே கிள்ள பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் அருமையாக தப்பிச்சிட்டார். எங்கே? யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி ஏரோது கொலை செய்ய நினைக்கிறான். நீ எங்கே போயிடு? பிள்ளை எடுத்துட்டு எகிப்துக்கு போயிருன்ட்டார். அல்லேலூயா. அவனுடைய எல்லைக்குள்ளே தான் இருந்தால் தானே கொலை செய்வான். எகிப்து என்ன தேசம்? வேறொரு தேசம், பக்க தேசம். எகிப்துக்கு போயிரு. அங்கேயே குழந்தை வளருது. திருப்பமா சொப்பனத்தில் சொல்கிறாரு, பிள்ளையை கொலை செய்ய நினைத்தன் மரித்து போனா, நீ இப்போ எங்கே பிள்ளை எடுத்துக்கொண்டு போ. அவங்க நஸ்ரேத்தில் வந்து தங்கினார்கள். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. அதனால நம்ம ஊழியம் செஞ்சோம்னா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நமக்கு ஆபத்து வந்துடும் நினைக்காத. தப்பிவிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். தாங்குவார், தப்பிவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்பிவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டு கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டு கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இல்லையா? யோசேப்பு சின்ன பையன், ஒண்டியா இருக்கிறான், வனாந்தரமான இடம். அவங்க கூட்டம் எவ்வளோ? 11 பேர். எவ்வளோ பேர்? அதில் ரவுடிங்களெல்லாம் இருக்கிறாங்க. யார்? அவங்க தங்கச்சி ஒருத்தன் கெடுத்துட்டான்னு சொல்லி ஒரு ஊர், ஒரு தேசத்தையே கொலை செய்தாங்களே. யார்? ஒரு நாட்டையே. அவங்க அண்ணம்மார் 2 பேர். யார் யாருப்பா? கரெக்டு தான், சொல்லு. யார்? சீகேம் ஊரான் என்ன பண்ணிக்கிட்டாங்க? அவங்க தங்கச்சி தீனால கெடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்க? 2 பேர் ராத்திரியில் போய் அவங்க வாலிபர்கள் எல்லாருமே கொலை செஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. அவ்வளோ பேர் ரவுடிங்க, ஊரே கொலை செய்யக்கூடிய ஆட்கள். பாருங்க, அப்படிப்பட்ட கொடூரமான 11 பேர் இருக்காங்க. யோசேப்பை ஏதாவது செய்ய முடிஞ்சதா? பக்கத்தில் பார்த்து, யோசேப்பை ஏதாவது செய்ய முடிஞ்சதா? ஐயா, கர்த்தர் உன்னை முன் குறித்திட்டாருன்னா
என் உலகமே திரண்டு வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதிலிருந்தே ஒருத்தன் சொல்றான், கொலை செஞ்சு எதுக்கு ரத்த பலியை நம்ம வாங்கிக்கணும், பேசாம குழியில் போட்டுடலாமே, அப்படியே அவன் செத்துருவான் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து சொல்கிறான், குழியில் இப்படி போகிறதால நமக்கு என்ன லாபம், நாங்கள் எகிப்தியருக்கு வித்துட்டா கொஞ்சம் காசு கிடைக்குமே. அல்லேலூயா. பாருங்க எப்படி அவன் சிந்தனைகளை ஆண்டவர் மாற்றுறார். குழியில் போட்டவனே இப்போ தூக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பாரானால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், சோரா இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு. உங்களுக்கும் ஆண்டவர் சொப்பனம் கொடுத்திருக்கலாம், தரிசனம் கொடுத்திருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு தான் இருப்பார். என்னோட ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறார். எனக்கும் ஒரு தரிசனம் இருக்கு, எனக்கும் ஒரு இலக்கு இருக்குன்றவங்க ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமாம், எல்லாரோட ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். அப்படின்னா ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆனால் அது ஒரு காலம் இருக்கிறது, அதுக்கு ஒரு யோசிப்பு. எனக்கு தரிசனம் கிடைச்சிருச்சு, 1க்கு 2 முறை கர்த்தரை என்ன பண்ணிட்டாரு, உறுதிப்படுத்திட்டாரு. எங்கள் அண்ணன் மாதிரியே தன் வாயினாலும் சொல்லிட்டாங்க. என்னன்னு, என்ன நீ ஆள போறியான்னு. எங்கள் அப்பா வேற சொல்லிட்டாரு, நீ எங்களெல்லாம் தாயும் தகப்பன் நானும் உன்னை வணங்குவோமா, நீ எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்படுவான்னு சொல்லிட்டாரு. அதனால நான் பெரிய ஆள் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனே ஏதாவது வழி தேடி பெரியவனாக முயற்சி செய்தானா? நான் கூட யோசிச்சேன், எத்தனை கன்ஃபர்மேஷன் இருக்கு, அவனாக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறான். நமக்குன்னு ஒரு நேரம் உண்டு, காத்திருக்கணும். ஆனால் இந்த உலகம் எப்படின்னா, அப்படி இப்படி இருந்தால் தானே முன்னேற முடியும்னு அவங்களா முன்னேற்றத்தை தேடுவாங்க. எப்படின்னா, அப்சலோம் பாருங்க, அவனாக ராஜாவாக ஆசைப்படுறான், அவனாக நியாயாதிபதியாக ஆசைப்படுகிறான். எப்படி பண்றான்? 2 சாமுவேல் 15:1 இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியின் ஓரத்திலே நின்று எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்று கடத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமாய் இருக்கிறது, ஆனாலும் நீ ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு வேஜியம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கு என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாக இருக்கும் என்பான். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேல் எல்லாருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஆமென். அப்பாவுக்கு வயசு ஆக ஆக தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. அதனால் அப்சலோமுக்கு என்னன்னா,
எல்லாரையும் தள்ளிட்டு தான் என்ன ஆயிரணும்? ராஜாவாயிரணும். அல்லேலூயா. சாலமோன் பேர் வேற அடிபட்டுட்டே இருக்கு. அப்பா வேற சாலமோன் மேலே என்னவா இருக்கிறாரு? பாசமாக இருக்கிறார். அதனால நாம் எல்லாம் முந்தி கொள்ளணும், ஜனங்களை வசப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு ராஜா கிட்ட ஏதோ நியாயம் கேட்க வர்றவங்களான்னெல்லாம், எங்கப்பா போகிற? ராஜா கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை, உனக்காக யாருப்பா ராஜா கிட்ட பேச போகிறாங்க? பேசாமல் என்ன ராஜாவாக்கினீங்களேன்னா நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவேன், உங்களுக்கு நல்லது பண்ணுவேன்னு சொல்லி அவன் தினமும் என்ன பண்ணிட்டு இருப்பானா? ஜனங்களோடு பேசுவானா. யாராவது பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா உடனே கட்டி பிடிச்சு அழைச்சி என்ன பண்ணுவாடா? புத்தம் செய்வானா. பாருங்க, தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதற்கு அப்சுலம் என்ன பண்ணுறான்? அனுதினமும் பிரயாசப்படுகிறான். அவனுடைய ஆசை வந்து நிறைவேறுச்சா? நிறைவேறாது. ஏன்னா ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் யார் கையில் இருக்கு? ஆமேன், ஆமேன். வெறுமனே சில பேர் பக்கத்தில் யாருன்னா வீடு கட்டிட்டாங்களான்னு இவங்க தூங்க மாட்டாங்க ராத்திரியில். அவன் லோன் போட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு அஸ்திபாரம் போடுவான், இவங்க தூங்க மாட்டாங்க. பாருங்க, அல்லேலூயா. நாம் எப்போ அஸ்திபாரம் போடுறது? அல்லேலூயா. அதெல்லாம் விசுவாசம். அவன் எத்தனை மாடிக்கு போகிறான்? ஒரு மாடி தான். எத்தனை மாடி கட்ட போகிறீங்க? ஒன்றா? புரஜாதிகார் நீ ஒன்று, நான் ஒன்று கிடையாது, நான் 2. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை உயர்த்துவா. உனக்கு ஒரு நேரம் இருக்குது, எனக்கும் ஒரு நேரம் இருக்குது. அன்னைக்கு விசுவாசத்தோடு ஜோமணி, ஆண்டவர் எனக்கு 2 மாடி கட்ட உதவி செய்யப்படுறா சோத்திரன்ட்டு நல்லா தூங்கணும். அப்படி தூங்கலைன்னு வச்சுக்கோ, அவன் அஸ்திபாரம் போகிறதுக்காக நீ தூங்காமல் இருக்குன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. தாவீது பாருங்க, அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது, அவனுக்கு 15 வயசாக இருக்கும்போது சாமுவேல் போய் அவன் சகோதரர் மத்தியில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிடுறாரு. அன்னையிலிருந்தே சவுல் அவன் மேலே என்னவா இருக்கிறான்? ஒரு கண்ணா இருக்கிறான். எத்தனை வருஷம்? 15 வருஷம். அல்லேலூயா. அவனை கொலை செய்யறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணுறான். ஒரு முறை அவனை கொலை செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்ச. 3000 பேரோட காட்டில் இருந்த தாவீதை தேடி 3000 பேரை பராக்கிரமசாலிகளை கூட்டிகிட்டு வந்து சவுல் தேடுறான். அவன் மலஞ்சலம் கழிக்கிறதுக்காக ஒரு கபிக்குள்ளே போகிறான். அந்த கபியில் யார் இருக்கிறது? தாவீதும் அவனுடைய ஆட்கள் இருக்காங்க. வசமாக ஒண்டியாக மாட்டிக்கிட்டான். கூட இருக்கிறவன் சொல்கிறான், கர்த்தர் சொன்னாரல்ல உன் சத்ரு உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு, அது இந்த நேரம் தான் பாரு, உன் சத்ரு இங்கே தான் இருக்க. கர்த்தரை அபிஷேகம் பட்டவன் மேல் எப்படி நான் கை போகிறதுன்னு சொல்லிட்டு அவன் மட்டுமல்ல, அவன் கூட இருக்கிறவங்கள கூட கை போடாதபடி பார்த்து கொண்டானாம். 1 சாமுவேல் 24:7 தன்னுடைய மனுஷரை சவுல் மேல் எலும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்து கெபியை விட்டு வெளியே போனான். அல்லேலூயா. அவனை இவனும் கொல்லலை, கொல்றதுக்கு துடிச்சு தன்னுடைய ஆட்களையும். கர்த்தராய் என்னை உயர்த்தணும். அல்லேலூயா. என் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கான், அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை ரட்சித்து இருக்கிறார்னா கர்த்தர் என்னை கொண்டு ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், என்னை குறித்து ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அது நன்மைக்கு ஏதுவானதாக தான் இருக்கும். அல்லேலூயா. அவரா என்னை உயர்த்துற வரைக்கும் நானா என்ன பண்ணக்கூடாது? ஆமென். அப்சலோம் மாதிரி என்ன பண்ணக்கூடாது? நம்மளா ஏதாவது ஆயிரணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாவீது 15 வருஷங்கள் காத்திருக்கிறான். கர்த்தர் ஏற்ற சமயத்தில் அவனை ராஜாவாக மாற்றினார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை அரசாண்டானா. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிறத ஒருத்தரும் பறிக்க முடியாது. பக்கத்தில் கர்த்தர் நமக்குன்னு வைத்திருக்கிறத ஒருத்தரும்
பறிக்க முடியாது. அதனால் நம்ம ஆத்திரப்பட வேண்டிய அவசரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் சொன்னா நிறைவேற்றுவார். நமக்கு சொல்லி இருக்கிறார், நிச்சயம் நிறைவேற்றுவார். உயர்த்துவார் உன்னை கண்மலை மேலே, வரைந்தார் உன்னை உள்ளங்கரத்தில். உயர்த்துவார், சத்தமா உயர்த்துவார் கண்மலையின் மேலே, வரைந்தாரே வரைந்தாரே உள்ளங்கரத்திலே. உயர்த்துவார் உன்னை கண்மலை மேலே, வரைந்தார் உன்னை உள்ளங்கரத்திலே. உயர்த்துவார் உயர்த்துவார் கண்மலையின் மேலே, வரைந்தாரே வரைந்தாரே உள்ளங்கரத்திலே. தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு முன்னாடி பல சோதனைகள் வரும். என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? எதற்காகனா உங்களை தகுதிப்படுத்தி உங்களை புருஷராக்கிறதுக்காக. எதற்காக? புருஷராக்கிறது. அடிக்க அடிக்கு தான் போஸ்ட் மரம் எப்படி இருக்குமா? நேராக நிற்கும். அந்த கரண்ட் மரம் இருக்குன்னு வச்சுக்கோ, குழியை தோண்டி சும்மா அப்படி மண்ணை தள்ளி நிப்பாட்டினு வச்சுக்கோங்க, இப்படி சாஞ்சி நிற்கும், அப்படி சாஞ்சி நிற்கும். சுற்றியும் 4 கல் வச்சு அடித்தா என்ன பண்ணும்? நேராக நிற்கும். அதே போல் உங்களுக்கு சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு காரணம், நீ மெச்சூர்ட் ஆகணும். பக்கத்தில் சோதனைகளை கர்த்தர் உனக்கு அனுமதிக்கார், நீ குழந்தை பருவத்திலிருந்து புருஷன் பருவத்துக்கு மாறணும் என்பதற்காக. ஆமென். யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தா நிறைவேறும்னு பார்த்தா பயங்கர சோதனை. என்ன சோதனை தெரியுமா? இவன் குழியிலேருந்து உன்னை தூக்கி எங்கே வச்சுட்டாங்க? போர்த்திபார் என்றவன் அந்த வழியில் போகிற எகிப்தியனுக்கு வச்சுட்டாங்க. அவன் கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கிறான். அந்த வீட்டு வேலையெல்லாம் கவனிக்கிறதுக்காக கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஆசீர்வதித்ததுனால அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் இவனை சூப்பர்வைசர் ஆக்கிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவளுடைய போர்த்திபாருடைய மனைவி அவன் மேலே எப்படி பண்ணலாம்? கண் போட்டாலும். ஏன்னா அவன் ரொம்ப அழகா எப்படி இருந்தானா? சிவந்த மேனியா, செவப்பா, அப்படி சிண்டனா ரத்தம் வர மாதிரி இருந்திருக்கான். யோசேப்பு எப்படி சிண்டனா ரத்தம். இவளை கண்ணு போட்டான். ஆமென். வாலிப வயது அநேகரை கவரக்கூடிய வயதாக இருக்கும். ஆனாலும் நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. நாம் விரும்பலனாலே மற்றவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. இருந்தாலையும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யோசேப்பு மேலே அவ கண்ணு போட்டு நித்தம் என்ன பண்ணுறா? என்னோடு கூட சைனி என்று தந்துடுவான். அவன் சம்மதிக்கவே இல்லையா? அவன் என்ன பண்ணல? அவன் சம்மதிக்கவே இல்லை. ஏன்னா அவன் தேவனோடு இருக்கிற மனுஷனாக இருந்ததுனால அவன் மாம்ச கிரியைகளுக்கு சம்மதிக்கலை. நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, பாவத்தை என்னால் விடவே முடியல பிரதர், பாவத்தை மேற்கொள்ளவே முடியல பிரதர். நீ பாவத்திலே இருந்தேன்னா அதை விட முடியாது. ஆவியினால மாமிசத்தை ஜெயிக்கணும். நல்லா பாட்டு பாடி ஆராதிச்சு வேதத்தை வாசிச்சுட்டே வாப்பாரு, ஆட்டோமேட்டிக்காக மாம்ச கிரியைகள் விளைகிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னா அவன் தினமும் நல்லா ஜபிக்கிறவனாய் துதிக்கிறவனாய் தேவனோட நடக்கிற மனுஷனாக இருந்தான். அந்த வீட்டில் ஒருத்தரும் இல்லை. எஜமானுடைய மனைவி அவ சொல்கிறபடி செஞ்சா இவனுக்கு என்ன கிடைக்கும்? எல்லா ஃபெசிலிட்டியும் பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஆனாலும் கூட சொற்ப கால பெனிஃபிட்டுக்காக சிற்றின்பத்துக்காக அவனை விட்டு கொடுக்காமல்
கர்த்தர் என்னை கொண்டு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த தரிசனத்தை சொல்லும்போது எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த தரிசனத்தை சொல்லும்போது எங்கள் அண்ணா சொல்லியிருக்கிறார், நான் ஆளுகை செய்கிறவனாக இருக்க போகிறேன், நான் பெரிய மனிதனாக மாற போகிறேன். கர்த்தர் என்னை சின்ன காரியத்துக்கு தெரிந்து கொள்ளல, பெரிய காரியத்துக்கு தெரிந்து கொண்டிருப்படினால் இந்த அல்ப காரியத்துக்கு நான் விற்று போட மாட்டேன். அல்லேலூயா. ஒன்று தெரியுமா, பெரிய தரிசனம் உள்ளவங்க சின்ன காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. அல்லேலூயா. யார் சின்ன காரியத்தில் ஈடுபடுவான்னு சொல்லுங்க? தரிசனமே இல்லாதவன். தரிசனமே இல்லாதவன் தான் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. பெரிய தரிசனம் உள்ளவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அவன் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டாங்க. இவன் பாருங்க, அதை அவன் தினமும் நச்சரிக்கிறான், அதை பற்றி அவன் கேரே பண்ணல, அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான். ஆமாம், நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நிறைய சிற்றின்பங்கள் நீங்கள் விழாமல் இருப்பீங்க. இப்போ நிறைய வீடியோ கேம் வந்துருச்சு, செல்ஃபோனில் நிறைய கேம், அதில் நிறைய பேர் சிக்கிட்டேன்றாங்க. அடுத்தது நான் ஃபேஸ்புக்கில் சிக்கிட்டேன்றாங்க, அடுத்து யூடியூப்பில் சிக்கிட்டேன்றாங்க, அடுத்து வாட்ஸ்அப்பில் சிக்கிட்டேன்றாங்க, அது எதிலோ சிக்கிட்டுன்னு, அதனால் காதலில் சிக்கிட்டுன்றாங்க. இவங்களெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவனுங்க. இவங்கள யார்? வேலை வெட்டி இல்லாதவனுங்க. அவனுக்கு ஈஸியாக அது பிடிச்சிக்குது. யோசேப்பு மாதிரி பிஸியாக பெரிய தரிசனத்தோடு இருந்தால் இதெல்லாம் அவனுக்கு நேரமே கிடைக்காது. அல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் பெரிய தரிசனத்தோடு இருந்தால் இப்படிப்பட்ட இதில் நாம் சிக்க மாட்டோம். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பிஸி பண்ணிக்கோங்க. அப்போ ஃபேஸ்புக் ஆகுது, வாட்ஸ்அப் ஆகுது, எதுக்கும் நேரம் கிடைக்காது. அல்லேலூயா. நீங்கள் எந்த வலையிலும் சிக்க மாட்டீங்க. உயர்த்துவார் உன்னை கண்மலை மேலே, வரைந்தார் உன்னை உள்ளங்கரத்து, உயர்த்துவார் உயர்த்துவார் கண்மலையின் மேலே, வரைந்தாரே வரைந்தாரே அவன் சொல்றான், இந்த பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என் உயிரை காத்த கடவுள். எங்கள் அண்ணன் பேர் 11 பேர் பெரிய குண்டனுங்க, அவனுங்க கையிலேருந்து என் உயிரை யாரு காத்தது? என் உயிரை காத்த கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? எகிப்து ஒரு கொடிய பயங்கரமான ஆட்கள், அவங்கள ஆட்களை விலைக்கு வாங்கிட்டு போய் கடுமையாக நடத்துகிறவங்க. அந்த இடத்துல அடிமையாக வந்தன ஒரு சூப்பர்வைசராக மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேல இந்த இடத்துல என்னை கனப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த தேவனுக்கு நான் துரோகம் செய்வது பாருங்க. கர்த்தர் செய்த நன்மையை நினைச்சோம்னா அற்ப காரியத்தில் ஈடுபட மாட்டோம். நாம் எப்போ அதை மறக்கிறோமோ அப்போ தான் நாம் தாண்டி போகிறோம். அல்லேலூயா. எப்போ கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நினைக்கவே கூடாது. உலகம் உங்களை அப்படி மென்று துப்பலான்னு துடிக்கும் போது கர்த்தர் உன் ஜீவனையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்தாரே. வியாதி உன்னை அழிக்க துடிக்கும் போது உனக்கு சுகம் கொடுத்தாரே. எல்லாரும் கைவிட்ட போது உன்னை ஆதரித்தாரே. அதை நினைச்சா நம்மளால் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதை நினைக்கிறான். எங்கள் அண்ணனுடைய கைகளுக்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தாரே, இந்த கொடுமையான இந்த ஓனர் கைக்கு என்னை தப்புவித்தாரு, நான் எப்படி துரோகம் செய்வேன்? அல்லேலூயா. எப்போ ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு பெரிய உதவியா இருக்கும். ஆமேன். உயர்த்துவார் உன்னை கண்மலை மேலே, வரைந்தார் உயர்த்துவார் உயர்த்துவார் கண்மலையின் மேலே, வரைந்தார்
வரைந்தாரே வரைந்தாரே. பாருங்க, கர்த்தரோட யோசேப்பு இருந்தார்னு இருக்கு. அப்புறம் எதுக்கு பிரதர் இந்த சோதனை எல்லாம்? வேதம் சொல்லுது கர்த்தரே இதுக்கு அனுமதிச்சாராம். வாசிங்க சங்கீதம் 105 17 20 வரை. சங்கீதம் 105 17. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். போதும். அல்லேலூயா. இந்த போர்த்திபார் மனைவி பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இவன் என்ன கெடுக்க வந்தான். உடனே அவன் என்ன பண்ணான்? எஜமா சிறைச்சாலை போட்டான். அவன் காலில் விலங்கு கையில் விலங்கு சிறைச்சாலையில் கஷ்டத்தை அனுபவிச்சு கொண்டிரு. ஏன் ஆண்டவர் அனுமதிக்கணும்? கர்த்தரை நம்புகிற மனுஷன் தானே, கர்த்தரை ஆராதிக்கிற மனுஷன் தானே, பாவத்துக்கு விலகி ஓடுற மனுஷன் தானே. கர்த்தர் ஏன் அனுமதிச்சார்? கர்த்தர் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பண்ண, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறனே, கர்த்தருக்கு காணி கொடுக்குறனே, தினமும் ஜெபம் பண்ணுறனே, எனக்கு ஏன் இந்த சோதனை? பாவம் செய்கிறவனெல்லாம் நல்லா இருக்கானே, எனக்கு ஏன் இந்த சோதனை? கர்த்தர் என்ன பண்ணாரா? புடமிட்டார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒன்று தெரிஞ்சு, கர்த்தர் அனுமதிக்கலாமல் உன் முடி ஒன்று கூட கீழே விழாது. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாம் கர்த்தருடைய அனுமதியோடு தான். நீங்கள் கேட்கலாம், யோசேப்புக்கு ஏன் கர்த்தர் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சார்? இவனுக்கு கிடைக்க போகிறது பெரிய உயர்வு. என்னது? எகிப்துக்கே அதிபதி. எல்லாரும் தண்டனிட்டு வணங்கக்கூடிய அளவுக்கு பெரிய உயர்வு. உலகமே பஞ்சம். உலக இரட்சகனாக இவனை கர்த்தர் உயர்த்த போகிறார். அவ்வளோ பெரிய உயர்வுக்கு கண்டவனை கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? ஒரு டெஸ்ட் தேவையில்லையா? தேவையா இல்லையா? அதனால தான் அனுமதிச்சார். இவன் இந்த பாவத்தில் விழுறானா இல்லையா? இந்த பாடுகளை சகிச்சுக்கிறானா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் பிளந்து கால் நனையாம கடந்து வராங்க. உலகத்தில் பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த எகிப்தின் இராணுவத்தையும் பார்வோனையும் செங்கடலை மூழ்கடித்தார். கர்த்தாவே, தேவரில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று துதித்துட்டு வந்தாங்க. கொஞ்ச தூரம் வந்ததும் அவங்க சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு என்ன கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு? பேசாமல் நாங்கள் எகிப்தில் இருந்திருந்தாலே என்ன கிடைச்சிருக்கோம்? வெங்காயமோ வெள்ளரிக்காயும் கிடைச்சி. பாருங்க, கொஞ்சம் லேட் பண்ணார். இவனுக்கு என்ன தான் அவருக்கு தெரியும், வானத்தில் தான் மன்னாவை தர. அவருக்கு ஆல்ரெடி கூட்டின்னு வந்திருக்கு, திட்டம் இல்லாமல் இருக்குமா? அவங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் டெஸ்ட், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம். அவங்க சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை சாவடிக்க கூட்டின்னு வந்தேன். கொஞ்சம் அவர் லேட் பண்ணி பார்க்குறாரு, இவன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு. கர்த்தாவே, தேவரில் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு துதிச்சு இப்போ என்ன சொல்கிறான்? நாங்கள் இங்கே சாவறதுக்கு பதில் அங்கேயே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்றோம். இல்லையா? யோசேப்பை கொஞ்சம் விட்டு பார்க்குறார். ஆனால் அந்த நன்றி இல்லாத விசுவாசம் இல்லாத இஸ்ரவேலர்களை போல அல்ல. நான் எந்த காலத்தில் எந்த சூழ்நிலை கர்த்தரையே நேசிப்பேன். யோபு சொன்னா இல்ல, என்னை கொன்று போட்டாலும், அந்த வசனம் வாசிக்கவே இல்லையா? என்னை கொன்று போட்டாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருப்பேன். யோசேப்பு என்னை ஜெயிலில் போர்த்திபார் வீட்டில் அடிமையாக என்னை விற்று போட்டாலும் சரி, ஜெயிலு போட்டாலும் சரியே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிய பதராதே.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பதறாதே. கலங்காது திகையாது, விசுவாசியே, கலங்காது திகையாது, விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. நீங்க நினைக்கலாம் இந்த கஷ்டமெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா அப்படின்னு. தெரிஞ்சுதான் சிலது அனுமதிப்பார். உங்களை டெஸ்ட் பண்ண பக்கத்தில் உங்களுக்கெல்லாம் டெஸ்ட் உண்டு. ஆமென். சும்மா ஐஏஎஸ் ஆகிட முடியுமா? எத்தனை பேப்பர் எழுதணும்? சும்மா டாக்டர் ஆகிட முடியுமா? எத்தனை எக்ஸாம் அட்டன் பண்ணும்? சும்மா உயர வந்துடாதுங்க. உங்களுக்கு உயர்வு எவ்வளோ உயரமோ அந்த அளவு உங்களுக்கு டெஸ்ட்டும் உண்டு. பூர்த்தி பார் வீட்டில் டெஸ்ட்டு, ஜெயிலில் டெஸ்ட்டு. முறுமுறுக்கிறானா, கையில் விலங்கு காலில் விலங்கு, முறுமுறுக்கிறானா, மறுதளிக்கிறானா. ஆனால் எந்த இடத்துலையும் கர்த்தர் மேலே அவன் முறுமுறுக்கலை, அவிவிசுவாசமாக அவன் பேசவே இல்லை. என்னை தரிசனம் கொடுத்தவர் இந்த கட்டிலிருந்து விடுவிக்க வல்லவர். எனக்கு தரிசனம் கொடுத்தவர் சங்கிலி அவிழ்க்க வல்லவர். என் தரிசனம் கொடுத்தவர் என் மேலே போட்ட பழி சொல்லை இழிச்சொல்லை நீக்கி போட வல்லவர். ஆமென். விசுவாசத்தோடு இருந்தான். ஏற்ற காலம் வந்தது. இப்போ ராஜாகிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? யோசேப்பை கூட்டிட்டு வாங்க. வாசிங்க ஆதியாகமம் 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். ராஜா கூப்பிடுறாருப்பா ஒன்று வைக்கல. அவனுக்கு என்ன பண்றாங்க? பல வருஷமா தாடி நெஞ்சு வரையும் வளர்ந்துருக்கு. எல்லாம் ஷேவ் பண்ணி பேரன் லவ்லி போட்டு பவுடர் அடித்து கட்டிங் பண்ணி கோட்டுக்கிட்டெல்லாம் போட்டு அப்படி ஷூகெல்லாம் போட்டு சென்டெல்லாம் அடிச்சு விட்டு அழகார. ஏன்னா ராஜா கிட்ட போகும்போது ஸ்மெல் வந்தால் அவன் கூட்டிகிட்டு வந்தானே அவனை காலி பண்ணிடும். இல்லையா? அதனால சென்ட்டுக்கிட்டெல்லாம் அடித்து ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறான். ராஜா கேட்குறான், அப்பா நான் ஒரு சொப்பனம் கண்டேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அதுக்கு அர்த்தத்தை கேட்கறதுக்காக நான் எவ்வளோ பேரை முயற்சி பண்ணேன், எவனும் ஒழுங்காக சொல்லலை. நீ ஏதோ சொப்பனத்துக்கெல்லாம் நல்லா பதில் சொல்கிறியாமே அப்படின்னும் போது, சொல்லுங்க ராஜா அப்படின்றான். 7 புஷ்டியான மாடு ஆற்றுலேருந்து ஏறி வந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கு பின்னாடி 7 நசல் கொண்ட மாடு, வயிறெல்லாம் ஒட்டி எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி 7 மாடு வந்தது. முதல்ல அந்த ஆற்றிலேருந்து ஏறி வந்தது 7 மாடை பின்னாடி வந்த 7 மாடு என்ன பண்ணிடுச்சு? விழுங்கிடுச்சு. அதே போல் 7 கதிர்கட்டு ரொம்ப செழிப்பாக இருந்தது. அதுக்கு பின்னாடி பக்கத்தில் இன்னொரு 7 அந்த கதிர்கள் முளைத்தது. அது வாடி போனது, தீந்து போனதுமா இருந்தது. அந்த பசுமையாக இருந்த கதிர்கட்டை, அந்த கதிரை இந்த தீந்து போன கதிர் விழுங்கிடுச்சு அப்படின்னு. அல்லேலூயா. உடனே யோசேப்பு சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்கு மங்களகரமான பதிலை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். 7 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்து 7 ஆண்டுகள் எப்படி இருக்கும்? வறட்சி இருக்கும். இந்த முதல்ல 7 ஆண்டுகள் வரக்கூடியதை சேர்த்து வச்சிட்டிங்களா, ஜனத்துக்கிட்ட வாங்கி வாங்கி சேர்த்து வச்சிட்டிங்களேன்னா, அதுக்கு பின்னாடி 7 ஆண்டு வறுமையில் இதை நீங்கள் விற்றீங்களேன்னா பஞ்சம் என்னான்னே தெரியாமல் உன் நாடு கடந்து போயிடும்ன்றாரு. அல்லேலூயா. நாம கூட பஞ்சம் என்னான்னு தெரியாமல் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுது, உஷ்ணம் இன்னதென்று அறியாதிருக்கிற ஆற்றோர் இருக்கிற அலறி செடியை போல கர்த்தரோனை ஆசீர்வதிப்பார். ஆற்றோர் இருக்கிற அலறி செடிக்கு இது காலையிலையா மத்தியானமா ராத்திரியானே தெரியல. ஏன்? அதோட வேர்கள் எங்க இருக்கு? ஆற்றுல இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் இன்னைக்கு உங்க நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்குது. 5 ரூபா 10 ரூபாயெல்லாம் அனாவசியமா தெரியுது. அப்படிதானே? இன்னைக்கு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. உயர்த்துவார் உன்னை
கண்மலை மேலே வரைந்தார் உன்னை உள்ளை உயர்த்துவார் மலையின் மேலே வரைந்தாரே இப்ப யோசேப்பு சொல்றான், நல்ல ஞானமுள்ளவனை ஒருத்தனை தெரிந்து கொண்டு இந்த காரியத்தை செய்ய சொல்லுங்கன்னு. உடனே பார்வோன்னு சொல்றான், உன்னை போல ஞானம் உள்ளவன் யார் இருக்கிறான்? நீயே இந்த தேசத்துக்கு என்ன இரு, அதிபதியாயிரு. நான் உனக்கு மேல கொஞ்சம் அப்படி பேருக்கு அப்படி ராஜாவா இருந்துக்கிறேன். எல்லா நிர்வாகம் என்ன பண்ணு, நீ பண்ண. உன் வார்த்தை இல்லாம எவனை காலு கை கூட என்ன பண்ணக்கூடாது, அசைக்க கூடாதுன்னு அவன் கையில இந்த மோதிரத்தை கழுத்து யார் கையில போடுறான்? அல்லேலூயா. எல்லாரும் தண்டனிட்டு வணங்க அப்படின்னு சொல்றான். மந்திரிமாரெல்லாம் ராஜாவை வணங்கிட்டு இருந்து யாரை வணங்குறாங்க? பெரிய ஆளா உயர்ந்துட்டான். எகிப்துக்கு மட்டும் ரட்சகன் இல்லை, உலகத்துக்கே. ஏன்னா உலகமே பஞ்சம். எல்லாரும் எங்கு வந்தாங்க? எகிப்துக்கு வந்து தானியம் வாங்கி பிழைத்து கொண்டார்கள். இப்படி தானியம் வாங்கிறதுக்காக எகிப்துக்கு அவங்க சகோதரர்கள் எல்லாம் வராங்க. யோசேப்பு அங்கே பெரிய மனிதனாக இருக்கிறத பார்த்து அச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ யோசேப்பு என்ன சொன்னான்னு தெரியுமா அவங்க சகோதரர்கிட்ட? ஆதியாகமம் 45:7-8 வசங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாதிருக்க, உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் வைத்தார். ஆமென். அவங்க அண்ணன் மேலே அவன் குற்றம் சாட்டல, தம்பி அவங்க சகோதரர் மேலே அவன் என்ன பண்ணல, குழியில் போட்டவன் அது ஒன்றும் தப்பு இல்லைப்பா. போர்த்திபாருடைய மனைவி, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, இப்போ நீங்கள் பெரிய ஆளாயிட்டீங்க, அன்னைக்கு தப்பாக சொல்லிட்டேன், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டேன், என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு காலில் வந்து விழுந்திருப்பாளா இல்லையா? ராஜாவுக்கு அடுத்தது யார்? யோசேப்பு. அவளை பார்த்து வந்து யோசேப்பு என்ன சொல்லியிருப்பான்? அம்மா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, விடுமா, கர்த்தரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். ஆபிரகாமின் சந்ததி, பரிசுத்த சந்ததி இந்த பஞ்சத்தில் அழிந்து போகாது இருக்க ஜீவ ரட்சணியம் பண்ண கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென். பாருங்க, உங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு தீங்கு செய்தார்களா? அது அவங்க செய்யல, அவங்க டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் நீ இவ்வளோ உயர்ந்திருக்க மாட்ட. ஆமென். அவங்க அன்னைக்கு அப்படி பேசினாங்க பிரதர், ஏளனமாக, ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லாமல். அவங்க அப்படி ஏளனமாக பேசாமல் இருந்தால் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீ வந்திருக்க மாட்ட. ஆமென். நம்மளை பகைக்கிறவர்களை நீங்கள் பகைக்கக்கூடாது. அவங்க இல்லாமல் இருந்தால் இவ்வளோ முயற்சி எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோம். ஆமென். அப்படி தானே? இந்த மாடு என்ன பண்ணுவாங்க, ஏர் ஓட்டும் போது குத்திகிட்டே இருப்பாங்க. ஆமென். அதே போல் நம்ம எதிரிகளை வைத்து நம்மளை ஆண்டவர் குத்தாமல் இருந்தால் நமக்கு சூடு சொரணம் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருப்போம். சூடு சொரணம் வந்து இவ்வளோ வேகமாக செயல்பட்டு இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு காரணம் நம் சத்துருக்கள். சொல்லுங்கள், என் சத்துருக்கள் நல்லா இருக்கட்டும். அவன் ஏசாமல் இருந்தால், பேசாமல் இருந்தால், கேவலப்படுத்தாமல் இருந்தால் எனக்கு சூடு வந்திருக்காது, சொரணம் வந்திருக்காது, இந்த உயர்வு அடைஞ்சிருக்க மாட்டேன். அல்லேலூயா. அவன் நல்லா இருக்கட்டும். சொல்லுங்கள், அவன் நல்லா இருக்கட்டும். அவங்க அண்ணன்மாரை பார்த்து சொல்ல, நீ நல்லா இருப்பா, நீ குழியில் போடாமல் இருந்தா நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்க மாட்டேன். நீ போர்த்திபார் வீட்டில் என்ன விற்காமல் இருந்தா நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன். அந்த அம்மாவை பார்த்து சொல்லி, போர்த்திபார் மனைவியை பார்த்து, அம்மா நீ என் மேலே பொய் குற்றம் சாட்டி ஜெயிலில் போடாமல் இருந்தா நான் ராஜாவின் அரண்மனைக்கு வந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்று. என்ன சொல்றீங்க? புலம்பல்.
அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி புலம்பாத. அவன் அப்படி பண்ணதுனால தான் நீ ஆசீர்வாதமாக இருக்கிற. உயர்த்துவார் உன்னை கண்மலை மேலே, வரைந்தார் உன்னை உள்ளங்கருத்தில். உயர்த்துவார் கண்மலையின் மேலே, வரைந்தாரே வரைந்தாரே. நம் தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறார். ஆபிரகாமுக்கு 75 வயசுல வாக்கு பண்ணார், உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன், இந்த தேசத்தை கொடுப்பேன், ராஜாக்கள் சந்ததியில் தோன்றுவாங்கன்னு. 25 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே இல்லை. இவன் கிழவன் ஆயிட்டான், அவ கிளவி ஆயிட்டான். இதுல பெரிய விஷயம், திருப்பமா தோன்றி நீ உண்மை உள்ளவனாயிரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நம்பிக்கை இழந்துராத, நான் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன். அவளுக்கு சிரிப்பே வந்துருச்சு, நான் கிளவி, எனக்கு எங்க குழந்தை. ஆண்டவர் சொல்ற, இல்லை இல்லை இல்லை, நான் சொன்னதை செய்வேன். வேதம் சொல்லுது, குறித்த காலத்திலே ஒரு பிள்ளையை பெற்று ஈசாக்கு என்று பெயரிட்டாளாம். வாசி ஆதி ஆகமம் 21ஆம் அதிகாரம் 1-2 வசனம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அல்லேலூயா. காலம் கடந்துட்டே இருக்கே, என்ன கல்யாணம் நடக்கலே, காலம் கடந்துட்டே இருக்கே, குழந்தை பிறக்கலே, காலம் கடந்துட்டே இருக்கே, இன்னும் நான் வீடு கட்டலே, காலம் கடந்துட்டே இருக்கு, இன்னும் நான் செட்டில் ஆகலே. சகோதரா, கவலைப்படாத, உனக்கு தரிசனம் கொடுத்தர் உண்மை உள்ளவர். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். உனக்கு ஒரு காலம் உண்டு, உனக்கு ஒரு நேரம் உண்டு, உன் தலை நிமிரும், நீ ஆசீர்வதிக்கப்படுவ. ஆமென். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். உங்க வாழ்க்கை கர்த்தர் கைக்கு ஒப்பு கொடுத்து காத்திருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பை உயர்த்தினவர், தாவீதை உயர்த்தினவர், ஆபிரகாமுக்கு உண்மையாக இருந்தவர் உங்க வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நீ வெட்கப்படுவதில்லை, நீ சிறுமைப்படுவதில்லை. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், தீமை நன்மையாய் மாறும். அப்படி எழும்பி நிற்போம். ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபித்து முடித்து அனுப்ப போறேன். ஒன்று மனதில் வச்சுக்கோங்க. யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தார், ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். உங்களோடு கர்த்தர் பேசின வார்த்தை நிறைவேறும். ஏற்ற காலத்தில் நடக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனோட ஊழியக்காரனாகிய நான் உங்கள் தரிசனம் நிறைவேறும்படி ஜெபிக்க போகிறேன். பரலோக பிதாவே, ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளராயிருந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினீரே, யோசேப்புக்கு உண்மையுள்ளராயிருந்த ஏற்ற காலத்தில் உயர்த்தினீரே. உடைய பிள்ளைகளோடும் ஆபத்து நாட்களிலே, தனிமையின் நாட்களிலே, கண்ணீர் வடித்த நாட்களிலே பேசின வார்த்தைகள் இவள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. நீர் ஆறுதல் படித்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. கர்த்தாவே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னீரே, நான் வீடு வாசல் உனக்கு கட்டுவேன் என்று தாவீதுக்கு சொன்னதை போல வாக்கு பண்ணினீரே. வீடு வாசலா பிள்ளைகள் வீடு வாசலை கட்ட உதவி செய்யும் ஆண்டவரே. திருமண காரியங்கள் கைகூட உதவி செய்யும். சுகத்தை தாரும், தேசத்தில் உயர்த்தும், ஊழியத்தில் பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னென்ன வாக்குத்தத்தங்கள் யார் யாருக்கு கொடுத்தீரோ இதெல்லாம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு யோசேப்பை போல ஒரு இரட்சகர்களாக அநேகர்களுக்கு ஆசீர்வாதமானவர்களாய் மாற்றும். உன்னை வாளாக்கள் தலையாக்குவேன், கீழாக்கள் மேலாக்குவேன் என்று சொன்னீரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து மேலாக்கி ஆசீர்வதி. சூரியனை போல சந்திரனை போல இவர்கள் பிரகாசிக்கட்டும், தேசத்தில் மேன்மையாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
ஜெபங்கேளும் பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா.